இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Today's Bible verse: A fool despises his father's instruction, but he who receives corrections is prudent. Proverbs chapter 15 verse 5. கல்லூரி ஒன்றில் வில்லியம் படித்து வந்தான். 4 ஆண்டு படித்து முடித்து ஓரளவு நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றான். நேர்முக தேர்விற்காக கல்லூரி பேராசிரியரை அவர் அறையில் சந்தித்தான். அந்த பேராசிரியர் வில்லியமை பற்றி கூறும்போது, வில்லியமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்குள் திறமைகள் ஏராளம் ஒளிந்து கிடக்கின்றன. அவை அனைத்தையும் அவன் வெளிப்படுத்துவது இல்லை. வகுப்பின் மிக சிறந்த மாணவனாக அவன் விளங்கியிருக்க முடியும். ஆனால் அதிகமான நேரத்தை அவன் வீணடித்ததால் வெறுமனே நல்ல மதிப்பெண்களுடன் அவன் வெற்றி பெற்றிருந்தான் என்று கூறினார். அறைக்குள் நுழைந்து வில்லியமை பார்த்தவுடன், வில்லியம், நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்றார். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று வில்லியம் கேட்டான். உடனே அந்த பேராசிரியர், வில்லியம், என்னுடைய மதிப்பீடு தவறாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை 10 சிலிண்டர்கள் உள்ள நீராவி இயந்திரம் நீ. ஆனால் உன்னில் 3 சிலிண்டர்கள் மாத்திரமே இதுவரைக்கும் இயங்கி வருகின்றன. 2 சிலிண்டர்கள் உள்ள இயந்திரங்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து நீ உன்னை திறமைசாலி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார். இதை கேட்ட வில்லியமின் முகம் கோபத்தால் சிவந்தது. சற்று நேரம் அமைதியாக இருந்தான். பின்னர், நான் வருகிறேன் என்று புறப்பட்டு சென்று விட்டான். எப்போதும் என்னோடு நன்றாக பழகுகிறவன், இனி நம்முடைய உறவு முடிந்தது என்று பேராசிரியர் நினைத்தார். கோபமாக வெளியே சென்ற வில்லியம் வெகுநேரம் யோசித்து பார்த்திருக்கிறான். அவர் சொல்வது சரிதான். அதை சொன்னதற்காக எப்படி அவரிடம் கோபப்படலாம்? என்னை திருத்த வேண்டும் என்கிற ஆசை என்மேல் அன்புள்ள ஒருவருக்குத்தானே வர முடியும். வேறு யாரும் இதை சொல்லவில்லையே. இவருடைய அன்பு பெரிதல்லவா என்று யோசித்து பார்த்து மறுபடியும் பேராசிரியரிடம் சென்று அமைதியாக பேசினான். கடிந்து கொள்ளுதல் என்பது பலர் முன்னிலையில் திட்டுவது அல்ல, அவர்களுடைய நிலையை அன்போடு எடுத்து சொல்வதுதான். ஆனால் அப்படி நாம் பேசும்போது அவர்களுக்கு கோபம் வரத்தான் செய்கிறது. ஆலோசனை சொல்பவர்களை பலர் வெறுக்கிறார்கள். உங்களை கடிந்து கொள்ளுகிறவர்களை அன்புடன் பாருங்கள். உங்களுடைய நன்மைக்காக ஆண்டவர் அவர்கள் மூலம் பேசலாம் அல்லவா? உங்களை கண்டிக்கிறவர்கள்தான் உங்கள் மேல் அன்புள்ளவர்கள். உங்களிடம் உதவி பெறுவதற்காக ஜால்ரா தட்டுகிறவர்களை விட உங்கள் மேல் அன்போடு உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்கள் தாம் நல்லவர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய எச்சரிப்புகளும் சொல்ல முடியாத அவர் அன்பின் வெளிப்பாடுகளே அன்றி வேறொன்றும் அல்ல. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.